வணக்கம். நேற்றைய தினம் ஸ்ரீலங்காவில் 77வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. ஆனால் தமிழர் தாயகத்தில் வடக்கு கிழக்கு தழுவிய கரிநாளாக பிரகடனப்படுத்தி போராட்டங்கள் இடம்பெற்றது. உண்மையில் இந்த கரிநாள் அனுஷ்டிப்பு எவ்வளவுக்கு சாதகமான கதலை தரப்போகின்றது, இவை சார்ந்துதான் இன்றைய நிஜக்கண் நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். சுதந்திர தினம் என்பது நிர்பந்திக்கப்படுவதல்ல, மாறாக உணரப்படுவதாகும். ஈழத்தமிழ் மக்கள் மீது சுதந்திர தினம் கூட கொண்டாட நிர்பந்திக்கப்படும் ஒரு நாளாக இருக்கையில்தான் அவர்கள் புறக்கணிப்பை ஆயுதமாக கையிலெடுக்கிறார்கள். இந்த தீவில் ஈழத்தமிழ் மக்கள் தமது உரிமைகளை இழந்து அடிமை கொள்ளப்பட்ட நினைவுகளாகவே ஸ்ரீலங்கா சுதந்திர தினம் இருக்கின்றது. 77 ஆண்டுகளையும் அடையும் ஸ்ரீலங்கா சுதந்திர தினம் நமக்கு அளித்த அனுபவங்கள் என்பது ஒடுக்குமுறையின் நெடுத்த வடுவாகும். அதைவிடவும் ஸ்ரீலங்கா சுதந்திர தினம் என்பது ஈழத்தமிழ் மக்களுக்கும் அவர்களின் விடுதலை போராட்டத்திற்கும் எதிரான அர்த்தத்தில் நினைவு கொள்ளப்பட்டு வந்த அனுபவங்களும் நாம் மறந்துவிட முடியாதவை. இன்று ஸ்ரீலங்காவில் 77வது சுதந்திர தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. பண்டைய இலங்கை தீவு பல்வேறு தமிழ் சிங்கள மன்னர்களால் ஆளப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண அரசு, கோட்டை அரசு, கண்டி அரசு என்ற அரச முறைகள் நிலவிய காலத்தில் இலங்கைக்குள்ள அந்நியர்கள் குடியேறார்கள். போர்த்துகீசர், ஒல்லாந்தர், பிரித்தானியர்கள் இலங்கையை ஆட்சி செய்து வந்த நிலையில் 1948ஆம் ஆண்டில் அன்றைய சிலோன் ஒன்றிணைக்கப்பட்ட இலங்கை தீவுக்கு சுதந்திரம் வழங்க தீர்மானிக்கப்பட்டது. 132 வருடங்கள் பிரித்தானியர்கள் சிலோனை தமது காலனித்துவ நாடாக ஆட்சி புரிந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் 1948 பிப்ரவரி 4ஆம் தேதி சிலோன் இலங்கை டொமினியன் அந்தஸ்துடைய சுதந்திரத்தை பெற்றிருக்கிறது. பிரிட்டிஷ் பொதுநலய வாயத்தினுள் 1972 மே 22 அதன் பிறகு 24 ஆண்டுகளுக்கு டொமினியன் அந்தஸ்து என்னும் நிலை தொடர்ந்ததோடு குடியரசாக மாற்றம் வரும் வரை இலங்கைக்கு குடியரசாக மீள பெயரிடப்பட்டது. சிலோனின் முதல் பிரதமராக DS சேனநாயக்கா பதவியேற்றுக் கொண்டு அன்றைய பிரித்தானிய பிரதமரான கிளமெண்ட் அட்லியின் வாழ்த்தை பெற்றிருந்தார். இந்த நிலையில் இவ்வாண்டு ஸ்ரீலங்கா அரசு சுதந்திர தின ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது. இலங்கை சட்டவாக்கத்துறையில் முதல் இலங்கை உறுப்பினர் என்ற பெருமையோட அடையாளத்தையும் கொண்டிருந்த சேர்பன் ராமநாதன் அன்றைய காலத்தில் இலங்கை மக்களின் விடுதலைக்கும் உரிமைக்கும் குரல் கொடுத்திருக்கிறார். சிலோன் சுதந்திரம் குறித்து வலுவான உரையாடல்களும் போராட்டங்களும் நடந்த காலத்தில் அன்றிலிருந்த காலத்தில் சிங்கள அரசியல்வாதிகளை விடவும் சிறப்பாக இயங்கியவராக சேர்பன் ராமநாதன் அறியப்பட்டிருக்கின்றார். அதோட அன்றைய போராட்டத்தில் ஈடுபட்டமைக்காக சிறையில் வைக்கப்பட்டிருந்த DS சேனநாயக்காவை இலங்கைக்கு மீட்டு வந்தவரும் இவர்தான். இதனால தான் இவரை சிங்களவர்கள் தங்களோட தோளில் வச்சு கொண்டாடிய நிகழ்வும் நடந்திருக்குது. சிலோனில் முதல் பிரதமரை சிறையிலிருந்து மீட்டு வந்த ஈழத்தமிழர்கள் கல்வியிலேயும் பொருளாதாரத்திலேயும் அன்று சிறந்து விளங்கியிருக்கிறார்கள். அதோட சுதந்திரத்திற்கு முந்தைய ஆண்டு நடந்த பொது தேர்தலின் முடிவுகள் அன்று ஐக்கிய தேசிய கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாத நிலையை உருவாக்கினது. இருந்தபோதும் வடக்கில் பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்றிருந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் ஆதரவோடு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை அமைத்து சிலோனின் விடுதலையிலும் சிலோனின் முதல் ஆட்சியிலும் தமிழர்கள் அளித்த ஆதரவும் பங்களிப்பும் முக்கியமானது. இவ்வாறு சிலோன்ல உருவாக்கத்தில் ஈழத்தமிழர்கள் பெரும் பங்களிப்பை வழங்கிய போதும் கூட பின்வந்த காலத்தில் பெரும்பான்மையின் ஆதிக்கம் தலையெடுக்க தொடங்கி இருக்குது. இதனால மொழி, உரிமை, நிர்வாகம், பண்பாடு என அனைத்திலும் கூட ஈழத்தமிழர்கள் புறம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சேர்போன் ராமநாதன தோளில் சுமந்த பெரும்பான்மையினம் ஈழத்தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்க துவங்கினது. 48 சுதந்திரம் கிடைத்தது. 8 ஆண்டுகளில் ஈழத்தமிழ் மக்கள் எதிர்பாராத ஒரு பெரும் ஒடுக்குமுறை திட்டத்தை சந்தித்திருக்கிறார்கள். அதுதான் 1956 தனிச்சிங்கள சட்டம். சிங்களமே ஆளும் மொழியாகவும் வாழும் மொழியாகவும் இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் தமிழ் மொழியை அடக்கி அளிக்கும் ஆயுதமாக முன்வைக்கப்பட்டது. அன்றைய தமிழ் தலைவர்கள் இதனை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். தமிழ் தலைவர்கள் மாத்திரமன்றி சுதந்திர சிலோன் காலத்தில் இருந்து வந்த சில சிங்கள தலைவர்களும் கூட தனிச்சிங்கள சட்டமே ஆபத்தானது என்றும் அதுவே இன்னொரு நாட்டை உருவாக்க போறது என்றும் எச்சரித்தும் இருக்கிறார்கள். தனிச்சிங்கள சட்டத்தை கடுமையாக எதிர்த்த இடதுசாரிகள் அந்த காலத்தில் இது தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கள் பிற்காலத்தில் நடந்தேறிய
தீர்க்க சரினங்கள் ஆகின. லங்கா சமசமாய கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் லெஸ்லி குணவர்த்தன திணிப்பை விரும்பாத சிறுபான்மையினர் மீது சிங்கள மொழியை திணிப்பதானது ஆபத்தான விளைவுகளை கொண்டு வரக்கூடும். தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக சிறுபான்மையினர் ஆழமாக எண்ணுவார்கள் என்றால் அது எதிர்ப்பையும் போராட்டத்தையும் விளைவிக்கும். நான் இனக்கலவரம் எனும் ஆபத்தை பற்றி மட்டும் பேசல. அதைவிட பாரதூரமான ஆபத்தாக இந்த நாடு பிரிவினையை எதிர்கொள்ள வேண்டி வரலாம். இந்த நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் பேசும் மக்களே பெரும்பான்மையினர். அம்மக்கள் தமக்கு மாற்ற முடியாத அநீதி இழைக்கப்படுவதாக உணர்ந்ததால அவர்கள் இந்த நாட்டிலிருந்து பிரிந்து செல்ல முடிவை எடுக்கும் சாத்தியம் இருக்கின்றது என்று 1956 ஜூன் 8 நாடாளுமன்றத்தில் எடுத்துரைச்சிருக்கிறார். அத்தோட உங்களுக்கு இரு மொழிகள் ஒரு நாடு வேண்டுமா, இல்லை ஒரு மொழி இரு நாடு வேண்டுமா என்று வெள்ளவத்தை கல்கிசை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபல சட்டத்தரணி கலாநிதி கொல்வின் ஆர்.டி. சில்வா அன்று நாடாளுமன்றத்தை அதிர பண்ணினார். சமத்துவம் தான் நமது நாட்டின் சுதந்திரத்திற்கான பாதை. அதுவே ஒற்றுமையை ஏற்படுத்தும். எங்களுக்கு ஒரு அரசு வேண்டுமா, இல்லை இரண்டா? எமக்கு ஓர் இலங்கை வேண்டுமா, இல்லை இரண்டா? மொழி பிரச்சனை என்ற வெளித்தோட்டத்துக்குள்ள நாம் இந்த கேள்விகளை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் தமிழர்களை பிழையாக நடத்தினால, நீங்கள் தமிழர்களை துன்புறுத்தல் செய்ததால, நீங்கள் தமிழர்களை அடக்கியாண்டால் நீங்கள் அடக்கியாளும் இனத்தவர்கள் வேறானதொரு தேசமாக உருவாகி இப்போதுள்ளதை விட அதிகமாக அவர்களும் கேட்கும் நிலை உருவாகும் என்று தனிச்சிங்கள சட்டம் பற்றி அவர் எச்சரித்திருக்கிறார். ஸ்ரீலங்காவில் முதல் சுதந்திர தினத்தில் ஈழத்தமிழர்களின் கொடி வைக்கப்பட்டது என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாகும். அப்போது சிங்கள லட்சணை கொண்டதான பதாகைகள் வைக்கப்பட்டது என்றும் அத்துடன் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட நந்தி கொடி முதல் சிலோன் சுதந்திர தினத்தில் வைக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாண அரசோட கொடியாக நந்தி கொடி முக்கியம் பெறுது. அதோட பிந்திய காலத்தில் ஸ்ரீலங்கா அரசு கடுமையான ஒடுக்குமுறைகளை கண்ட ஈழத்தமிழ் தலைவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர தினத்தை புறக்கணித்ததோட தமிழர் தேசிய கொடியாக நந்தி கொடியை அன்று நாளில் ஏற்றியிருந்தார்கள். கடந்த ஆண்டு ஹம்பகாவில் ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். தாம் வடக்கு கிழக்கு வருகின்ற போது இன்னொரு நாட்டிற்கு வருவதாகவே உணர்வதாக சிங்கள எழுத்தாளர்கள் சிலர் கூறியிருக்கிறார்கள். நாமும் அப்படித்தான் தென்னிலங்கை வருகின்ற போது உணர்கின்றோம் என்றேன். போரை நடத்தி 2 நாடுகளை ஒன்றாக்கியதாக அன்று முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச கூறினார். ஆனால் இன்னமும் உணர்வால், பிரச்சனைகளால், அணுகுமுறைகளால், பாரபட்சங்களால் இந்த தீவு 2ஆகவே இருக்குது. வடக்கு கிழக்கு தொடர்ந்தும் வஞ்சிக்கப்பட்டு ஒடுக்கப்படுகையில், நீதி மறுக்கப்படுகையில் இந்த நாள் கரிநாளாகவே அனுஷ்டிக்கப்படும். இவ்வாண்டில் அதாவது இந்த ஆண்டிலேயாவது தமிழ் மக்கள் சார்ந்து சிந்திப்பார்களா என்பதை மற்றும் ஒரு காணொளியில் பார்க்கலாம். வணக்கம்.